வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்னொரு பேங்க்லேருந்து இன்னொரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேறு இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வேறு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வந்திருப்போம். நம்ம அந்த அட்ரஸ்க்கு பேங்க் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஆதார்லேயும் உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். எந்த அட்ரஸ் ஆதார் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் அதுக்கு நியர்பை தான் பிரான்ச் செலக்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைலு இல்லை டேபு எதாக இருந்தாலும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் வே ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் ஆஃபர் சர்வீஸ் ஹெச்டிஎஃப்சி மோர்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு நம்ம வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் பேங்க் போகாமல் நீட்டாக இங்கேருந்தே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அதுதான். இந்த நம்பர் கம்பல்சரி ஆதார்லேயே லிங்க் ஆகிருக்கணும். அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேங்க்கில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து 6 டிஜிட் இருக்கும். 6 டிஜிட் ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 6 டிஜிட் ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறையா சர்வீஸ் அவைலபிளாக காமிக்கும். பர்சனல் லோன்லேருந்து நிறையா லோன் ஆப்ஷன்ஸ் நிறையா காமிக்கும். எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ பிரான்ச் டு பிரான்ச் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து மேலே சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ்ஸு. உள்ளே போயிட்டு இதில் பாருங்கள் டாப் ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் 5ஆவதாக இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5. அதில் பாருங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டாப் ஆன்லைன் சர்வீஸில் 5ஆவதாக பாருங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இதில் எதுவும் நீங்கள் பார்க்கல, கீழே ஃபுல்லாக அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா கீழே தான் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே கடைசிட்டு வந்துடுங்க. வந்தீங்கன்னா பாருங்கள், கீழே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் எனி அதர் பிரான்ச் நோன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து லெட்ஸ் பிகின். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஓகே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் இப்படி தான் வரும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு லெட்ஸ் பிகின் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்ன இதுக்கு யாருக்கு எலிஜிபிளோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் பாருங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட அதாவது ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துக்கோங்க. இந்த நம்பர் கண்டிப்பாக உங்கள் ஆதார்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகும் கேட்கும். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு, கஸ்டமர் ஐடி இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் டேட் ஆஃப் பர்த்து சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் இதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து 6 டிஜிட் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில டைம் கொஞ்சம் ஓடிபி லேட்டாக வரும். மேக்ஸிமம் வந்துடும் ஓடிபி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஓடிபி வந்து 6 டிஜிட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் ஓடிபி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. ஓடிபி போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க போய் பார்க்கலாம் என்னென்னு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரான்ச் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குங்க, என்னோடய பிரான்ச் பாருங்கள் பெங்களூர், நியர்பை பெங்களூரில் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து அதுதான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களோட கஸ்டமர் ஐடி, பேன் கார்டெலாம் காமிக்கும். நான் அதை மறைச்சி வச்சுருக்கேன். காமிக்கும், அதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னோடய பெங்களூர் பிரான்ச்சு அந்த மேலே வந்து டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இதை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ நாமக்கல் இருக்கேன், அந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எந்த பிரான்ச் மாற்றுறீங்க பாருங்கள். என்னோடய லோக்கல் அட்ரஸ் அதே காமிச்சு வச்சுப்பாங்க. எனக்கு இந்த அட்ரஸில் தான் நான் மாற்றுற மாதிரி முடியும். அதனால் நீங்கள் அட்ரஸ் வந்து ஆதாரில் கண்டிப்பாக மாற்றணும். இப்போ வந்து நான் நாமக்கல் வந்து என்னோடய நாமக்கல்லும் எந்த பிரான்ச் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்து
அந்த பிரான்ச்சு பக்கத்தில் இருக்க பிரான்ச் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பிரான்ச்சை பக்கத்தில் இருக்க சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் கேட்கும், இதில் 3ல் எந்த ரீசன் வேணாலும் கொடுத்துக்கலாம். பிரான்ச் லொக்கேட் பை நியர்பைன்னு அந்த ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிரான்ச்சுக்கு நான் மாற்றிக்கிறேன் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் சொல்லி அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து போகும். இது கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸில் இருக்கிற பிரான்ச் தான். அது கவனமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இதில் பிறகு உங்களோட வந்து நியூ பிரான்ச் வந்து அதிலே காமிக்கும். அடுத்து வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சிலேருந்து எந்த பிரான்ச் மாறின்னு காமிக்கும். காமிச்சிட்டு அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் இது ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நெட் பேங்கிங்னா உங்களோட கஸ்டமர் ஐடி போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டுனா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸு என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ இதான் ஃபைனல் ஸ்டெப்பு நண்பர்களே. உங்களுக்கு வந்து எனக்கு நெட் பேங்கிங் இல்லைங்க நினச்சிங்கன்னா நான் டெபிட் கார்டு மேக்ஸிமம் எல்லோரும் வச்சுருப்பீங்க. அந்த டெபிட் கார்டு ஓப்பன் பண்ணி டெபிட் கார்டில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் போட்டால் போதும். அதை போட்டு உங்களோட டெபிட் கார்டுக்கு எக்ஸ்பிரி டேட்டு போடணும். டேட்டு போட்டு உங்களோட டெபிட் கார்டோட 4 டிஜிட் பின், அதாவது பணம் எடுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்களா அந்த பாஸ்வேர்டு போட்டு அந்த டிக் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணி வெரிஃபைடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் டெபிட் கார்டு டீட்டெயிலாக பக்காவாக போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு 24 ஹவர்ஸில் உங்கள் பிரான்ச் வந்து சேஞ்ச் ஆயிரும்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிரான்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை, அதாவது இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நீங்கள் மறக்காமல் அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிடுங்க, மொபைல் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் அட்ரஸும் சேஞ்ச் பண்ணிடணும். உங்கள் அட்ரஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த லோக்கல் அட்ரஸில் தான் உங்களோட பிரான்ச்சை சேஞ்ச் பண்ண முடியும். லோக்கல் எந்த பிரான்ச் வேணாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க நியர்பை பிரான்ச்சை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் அட்ரஸும் மொபைல் நம்பரும் பக்காவாக நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் தான் இருக்கணும் நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.